ஏற்காடு ரோடு போகணும். அது ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது. வெப்பாடியாருன்னு வருது. ஏற்காடுலேருந்து வர நீர் தான். அது பம்பிங் சிஸ்டம் மூலிமா வந்து ஒரு 9 ஏரிகளுக்கு தண்ணி போகிறதுக்கான ஒரு திட்டம் வச்சுருக்கேன். ஒரு பல்கலைக்கழகம் வேணும் அப்படின்னு சொல்கிறது என்னுடைய நீண்ட நாள் கனவு. விஜய் அரசியல் என்பது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? அவர் இன்னும் அறியா போலத்தனமாகவே இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் திமுக குற்றம் சாட்டு, எல்லாம் திமுக குற்றச்சாட்டு சொல்கிறாரு. ஜெயலலிதாவோட பயணிச்சிருக்கீங்க, இப்போ ஸ்டாலினோட பயணிச்சுட்டு இருக்கீங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்களே, அவங்க எடுத்தது பண்ணுவாங்க. தலைவர் கொஞ்சம் பக்குவமாயிட்டார். எல்லாத்தையும் அரவணைச்சு போகக்கூடிய அந்த பக்குவம் அவர்கிட்ட இருக்குது. நான் வரேன், ஒரு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இளந்தலைவர் பிரச்சாரம் பண்ணும்போது தான் வந்து எங்கள் வீட்டில் தான் தங்கியிருந்து அது சாப்பிட்டு போனார். என் தொகுதி மக்கள் எனக்கு நிரந்தரமாக வாக்களிக்கிறாங்க. மக்களினுடைய சேவகனாக இருந்து தான் இதை நான் சொல்கிறேன். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நீங்க PhD வேற முடிச்சிருக்கீங்க, உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்கீங்க. அந்த அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்ன மாதிரி முக்கியமான திட்டங்களை கொண்டு வந்தீங்க? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவோம். ஆமாம் ஆமாம், அது வந்து 18% தான் இருந்துச்சு. அதை 45% கொண்டு வந்தேன். ஓகே, 18% தான் 45. அது வந்து ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு வாய்ப்பு. அந்த கவர்மெண்ட்டு இந்த கவர்மெண்ட் நான் சொல்லவில்லை. அது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய, இப்போ நானாக இந்தியில் எடுத்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 43 காலேஜ் கொண்டு வந்தேன். அதே போல் வந்து நிறைய பாலிடெக்னிக் கொண்டு வந்தேன். 10 பாலிடெக்னிக் கொண்டு வந்தேன். அது 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 ஒரு வளர்ச்சிக்கு வந்து அது ஒரு முக்கியமான அது வந்து என்ன வளர்ச்சிக்கு வந்து அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் பேசும்போது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு என்னென்ன மாதிரி தேவைகள் அதிகமாக இருக்குது, நீங்கள் என்னென்ன மாதிரி வாக்குறுதிகளை அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க? அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து இப்போ எங்கள் பஞ்சாயத்து மோலையானூர் பஞ்சாயத்து. இப்போ இதில் வந்து ஏற்காடு ரோடு போகணும். அது ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது. 7 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு திட்டம் வச்சு அதை நிறைவேற்றுவதற்கு நான் சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா போதக்காடுலேருந்து ஒரு ரோடு போகுது. அது வந்து 1/2 கிலோமீட்டர் நமக்கு வருது. மீதி வந்து போனால் ஒரு 3 கிலோமீட்டர் போச்சுனாக்கில் அந்த பார்டர் ஏற்காடுக்கு போகிறது. அது ஒரு ஷார்ட்டாக. அப்புறம் வந்து வாணியார் டேமில் வந்து ஒரு சுற்றுலா மையம் அமைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வெப்பாடி ஆற்று நீர், அது வந்து ஒரு 9 ஏரிகளுக்கு, அது ஏற்காடுலேருந்து வர நீர் தான். அது வந்து வெப்பாடியாருன்னு வருது. அது நம்ம மாவட்டத்துக்கு வருது. அது பம்பிங் சிஸ்டம் மூலிமா வந்து ஒரு 9 ஏரிகளுக்கு தண்ணி போகிறதுக்கான ஒரு திட்டம் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் பார்த்திங்கன்னாக்கில் வத்தல் மலைக்கே போய் நேரடியாக போய் அங்கே விட்டு அங்கே பஸ் விட்டாங்க. அதே மாதிரி திருவண்ணாமலையிலேருந்து பார்த்திங்கன்னு சொன்னால், திருவண்ணாமலை டு தருமபுரி வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 4 வழிச்சாலையை பண்ணி கொடுத்தாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வாய்ஸ் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா கடத்தூரில் வந்து நான் தான் யூனியனாக பிரித்தேன். கடத்தூர் யூனியனாக நான் தான் பிரித்தேன். அங்கே வந்து ஒரு ஃபயர் ஸ்டேஷன் கொண்டு வரணும் அப்படின்றது, ஒரு வேளாண்மை மையம் வரும். ஏன்னா ஒரு யூனியனுக்கு ஒரு வேளாண்மை மையம், அப்படி தான் ஒரு இது இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வந்து இங்கே தேவராஜபாளையத்தில் எங்கள் ஊரில் வந்து ஒரு அந்த பாக்கு, தென்னை, இந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்து ஒரு கொடுத்துருக்குறாங்க. ஒரு தேவராஜபாளையத்தில் ஒரு 2.5 ஏக்கராவில் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் காளிக்கரம்பு மிட்டாரடி சாலைன்னு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தருமபுரிக்கு போகணுன்னா கொண்டகரையிலலாம் நான் இப்படி சுற்றிட்டு போகணும். இது மலை மேலே போய் ஒரு 7 கிலோமீட்டர் தான் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 90% வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 10% வேலை தான் இருக்குது. நான் மினிஸ்டராக இருக்கும்போதே அதை ட்ரை பண்ணி அதை வந்து அந்த தொகுதி மக்கள் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பண்ணேன். அது ஒரு 90% பணிகள் முடிஞ்சிருக்குது. அதை நிச்சயமாக வந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நான் முழு முயற்சி எடுத்து பண்ணுவேன். அப்போ இந்த மாதிரியான இப்போ வந்து என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து ஒரு பல்கலைக்கழகம் நம்ம வேணும், அப்படின்னு சொல்கிறது என்னுடைய நீண்ட நாள் கனவு. சரி, அதை வந்து நாம் வந்து இப்போ கலைஞர் பல்கலைக்கழகம், முத்தமிழ் டாக்டர் கலைஞர் பல்கலைக்கழகம் கொண்டு வரான்னு அந்த மணிம்பாடியில் கொஞ்சம் இடம் இருக்குது. பேரில் வச்சுட்டு இல்லை வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் தண்ணி வந்து ஏரிங்களுக்கு நிரப்பணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்குது. அந்த ஏரிகள் நிரப்பதுனால அங்கே வந்து கால்நடைக்கும் யூஸ் ஆகும், ஏரிங்களுக்கும் தண்ணி வளம் பெருகும் அப்படின்றது ஒரு 200-300 ஏரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம மாவட்டத்தில். ஒரு 500 ஏரி என்ன இருக்குது தெரியல. அது வந்து அது தெரிஞ்சுனாக்கில் அது கால்நடைக்கும் யூஸ் ஆகும், ஏரிங்களில் தண்ணி நின்றுச்சுனாக்கில் கொஞ்சம் சேக்கம் போய் வந்து பார்க்கணுன்னு சொல்லி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சட்டமன்றத்தில்
மாண்புமிகு முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு சென்று அதை வந்து நிறைவேற்றுவதற்கு நான் பாடுபடுவேன். ஐயா, நீங்கள் தொடர்ந்து பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் போட்டி போடுறீங்க. பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுயா? எனக்கு வேறு ஒன்றும் இல்லை, என் தொகுதி மக்கள் தான். என் தொகுதி மக்கள் எனக்கு நிரந்தரமாக வாக்களிக்கிறாங்க. அது வந்து எனக்கு வந்து அது பிடிச்சிருக்குது. அதனால தான் வந்து மக்களினுடைய சேவகனாக இருந்து தான் இதை நான் சொல்கிறேன். மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய வளங்கள்லாம் எந்த அளவுக்கு வந்து வளங்களை பொறுத்தவரைக்கும் கிழங்கு இருக்குது. கிழங்குக்கு வந்து ஒரு அரசாங்க ரீதியாக ஒரு இந்த வரலட்சுமி கிழங்குன்னு ஒன்று இருக்குது, அது தனியார் இருக்குது. அரசாங்க ரீதியாக வந்து ஒரு கிழங்கு அரசாங்க ரீதியாக வந்து கிழங்கு ஒரு உற்பத்தி மையம் ஒன்று பண்ணலான்னு ஒரு கொள்கை இருக்குது. அதை வந்து சட்டமன்ற தேர்தல் விடும்போது அது முதலமைச்சருடைய பார்வைக்கு சென்று அதை நிறைவேற்றுவதற்கு பாடுபடுவேன். இப்போ நீங்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லி சொல்கிறீங்க. அது நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லி சொன்னால் இளைஞருக்கும் பெண்களாக இருந்தாலும் சரி படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நூலகத்தை உருவாக்கி அதன் மூலிமா அவங்களோட ட்ரைனிங் கொடுத்து அவங்கெல்லாம் வந்து இப்போ நம்முடைய முதலமைச்சர் பார்வை இப்போ நான் முதல்வனே நல்லா யூஸ் ஆகுது. நான் முதல்வன் திட்டமே முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டமே மக்களுக்கு நிறைய பயன்படுது. இருந்தாலும் கூட நம்ம வந்து சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலேருந்து நிதி ஒதுக்கி அதுக்கு வந்து தேவையான அந்த ஒரு யங்ஸ்டர்ஸு, அதாவது வந்து இளைஞர்கள், இளம் பெண்கள், இவங்கெல்லாம் படித்தவங்க நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கிற மாதிரி வந்து ஒரு ட்ரைனப் பண்ணி அவங்கள வந்து நான் கொண்டு வந்து அவங்கள வேலைவாய்ப்பு பெறத்துக்கான ஒரு முயற்சியும் வச்சுருக்கேன். அது வந்து முதல்வருடைய பார்வைக்கு கொண்டு சென்று அதை வந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி நான் பாடுபடுவேன். உங்களோட பார்வையில் விஜயோட வருகை எப்படி பார்க்குறீங்க? விஜய் அரசியல் என்பது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், யாருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் பார்க்குறீங்க? இல்லை, எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு பாதிப்பு இருக்காது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த 41 குழந்தைங்கள் இறந்துட்டாங்க. அப்போ வந்து போயிட்டார். அப்புறம் அவங்க வீட்டு பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைனால அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அவர் இன்னும் அறியா போலத்தனமாகவே இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் திமுக குற்றச்சாட்டு, எல்லாம் திமுக குற்றச்சாட்டு சொல்கிறாரு. அது வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாத அரசியல்வாதியாக இருக்கிறாரு. திடீர்னு எங்கே போகிறாரு, எங்கே போய் அது என்ன மாதிரியான பிரச்சாரத்துக்கு வந்து ரசிகர்களாக இருக்கக்கூடியவங்க வருவாங்க. அந்த பிரச்சாரத்தை நம்பி ரசிகர்கள் வர்றது இயக்க. அதனால் அதை நம்பி நம்ம போகிறதுன்றது அவங்களே திங்க் பண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உணர்றாங்க. அது எந்த இடத்துலையும் 234 தொகுதியில் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஐயா, இப்போ அரசியலில் வந்து ஒரு அரிய நிகழ்வுன்னு பேசும்போதுங்க, இப்போ சில வேட்பாளர்கள் வந்து ஒரு தேர்தலில் ஒரு கட்சியில் நிற்பாங்க, அடுத்து வரக்கூடிய தேர்தலையே இன்னொரு கட்சியில் அதே தொகுதியில் நிற்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்களும் பாப்பிரெட்டிப்பட்டி நிற்கிறீங்க. ஏன்னா போன இதில் வந்து அமமுக சார்பில் நின்னீங்க, இப்போ திமுக சார்பில் நிற்கிறீங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களை பார்த்தோம் அப்படின்னா 2021 அதிமுக சார்பு போடியில் ஜெயிச்சார், மீண்டும் இப்போ திமுக சார்பாக நிற்கிறார். அதே மாதிரி விலவங்கோட்டில் விஜயதரணி வந்து காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்தாங்க, இப்போ அதே தொகுதியில் பாஜக சார்பாக நிற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள இந்த மாதிரி வேட்பாளர்கள் இன்னொரு கட்சியை நோக்கி போகிறது, இன்னொரு கட்சி சார்பாக நிற்கிறது மக்களிடத்தில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை, அது வந்து அவங்களுடைய விருப்பம். அதாவது வந்து நான் வந்து தாய் கழகத்தில் தான் இணைஞ்சிருக்கிறேன். தாய் கழகமான திமுகவில் தான் இணைஞ்சிருக்கிறேன். அண்ணா திமுகவில் வந்தவங்க தாய் கழகத்தில் தான் இணைஞ்சு அது ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, வைத்தியலிங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது பால் மனோஜ் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய ஏரியாவில் அவங்களுக்குரிய செல்வாக்கு இருக்குது. அவங்களுடைய மக்கள்கிட்ட அணுகுமுறை, அவங்களுடைய பண்பு, அந்த பாசம், அந்த அனுபவத்தில் தான் நாம் வெற்றி பெறணும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேரக்டர் வைஸாகவே நம்ம மாற்றிக்கணும். நம்ம கேரக்டர் வைஸாகவே சூழ்நிலை வைஸாகவே மாற்றிக்கிட்டால் தான் அது வந்து காலப்போக்கில் நிச்சயமாக வந்து இப்போது தாய் கழகம் தான் திமுக, அதில் வந்து இணைதல் தப்பு கிடையாது. அதில் வந்து இணைஞ்சு செயல்படுறது, வெற்றி பெறுவது தப்பு இல்லை. ஆகவே தான் சொல்கிறேன், நீங்கள் நிச்சயமாக வந்து நம்ம இந்த பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி தேர்தலில் நடக்கக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் வந்து ஜெயலலிதாவோட பயணிச்சிருக்கீங்க, இப்போ ஸ்டாலினோட பயணிச்சிட்ருக்கீங்க. இந்த 2 தலைவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய வேற்றுமைகள்னா ஒற்றுமைகள் என்ன? இல்லை, அவங்க வந்து அம்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்களே, அவங்க எடுத்தது பண்ணுவாங்க. தலைவர் கொஞ்சம் பக்குவமாயிட்டார். கழக தலைவர் வந்து கொஞ்சம் பக்குவமாகிறார். எல்லாத்தையும் அரவணைச்சு போகக்கூடிய அந்த பக்குவம் அவர்கிட்ட இருக்குது. அந்த முதலமைச்சருக்கான பக்குவம் அவர்கிட்ட இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நீங்கள் போட்டி போடுறீங்க,
ஜெயிச்சு வந்துட்டீங்க அப்படின்னா பாப்பிரெட்டிப்பட்டி மக்களுக்காக முதல் கோரிக்கையை என்ன வைப்பீங்க? இல்லை, முதல் கோரிக்கை வந்து பல திட்டங்கள் வைப்பேன். நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் பழைய வைப்பேன். இப்போ கூட ஏற்காட்டுக்கு வந்து நம்ம போனோம்னா ஒரு ஸ்மால் பஸ் ஒன்று, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொப்பனூர் வழியாக போகிறதுக்கு ஒரு பஸ்ஸு, கொப்பனூர் வழியாக போகிறதுக்கு ஒரு பஸ்ஸு சொல்கிறேன், அதையும் வந்து நான் வைப்பேன். ஏன்னு சொன்னால் நீங்கள் சேலம் போயிட்டு வந்தால் அது சுத்தம் அதிகம், இப்போ கொப்பனூர் வழியாக போயிட்டால் அது ரொம்ப ஷார்ட்டு. அப்போ அந்த மாதிரியான கோரிக்கைலாம் நான் நிச்சயமாக வந்து சட்டமன்றத்தில் நம்முடைய முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு சென்று அதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் நிறைவேற்றுவதற்கு நான் நிச்சயமாக பாடுபடுவேன். உங்களை மீண்டும் அமைச்சராக எதிர்பார்க்கலாமா? இல்லை, அது முதலமைச்சருடைய முடிவு. இல்லை, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு தான் உயர்கல்வித்துறை மீண்டும் வரதா ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. இல்லை, அது வந்து நம்மளுடைய முதலமைச்சருடைய முடிவு. அவர் தான் அது முடிவு பண்ணணும். எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி அல்லது மினிஸ்டராக இருந்தாலும் சரி எனக்கு சந்தோஷம்தான். எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி சந்தோஷம்தான். அது இவ்வளோ பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்ததே அது எனக்கு ஒரு அதிர்ஷ்டமாக தான் கரும்புகிறேன். அவர் என்னை தாயன்போடு தான் பார்க்குறாரு, தாயன்போடு தான் என்னை அரவணைக்கிறாங்க. இப்போ கூட எங்கள் மேரேஜுக்கு வந்தாங்க. ஓகேங்க, நம்மளுடைய மேரேஜுக்கு வந்தாங்க. அப்போ வந்து சொன்னாங்க, அது எனக்கு பிடிச்ச விஷயமே வந்து யாரை பற்றியும் குறை சொல்ல மாட்டார், அவர் என்ன கருத்தோ அதை மட்டும் பேசுவார் அப்படின்னு சொன்ன. அமைச்சராக இருக்கும்போது கூட அவர் நாகரிகமாக பேசக்கூடிய ஒரே ஒரு அமைச்சரில் அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது பேசினவர் அவர் ஒன்று தான், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அன்றைக்கே 14ஆம் தேதி, டிசம்பர் 14ஆம் தேதி அங்கே என் திருமணத்தை முடிச்சுட்டு அன்றைக்கே போய் இளஞ்சனி மாநாட்டிலையும் நான் கலந்துக்கிட்டேன். அன்றைக்கி அதே நேரத்தில் போய் நான் 5 மணிக்கு போய் இளஞ்சனி மாநாட்டிலையும் நான் கலந்துக்கிட்டேன். 6 மணிக்கு போயிட்டேன். 6 மணிக்கு போயிட்டு கேட்டேன். நான் டெப்டி சிஎம் சொன்னார், நீங்கள் வந்து நான் வரணும், ஒரு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார், வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறமா வந்து எங்கள் இப்போ பிரச்சாரம் பண்ணும்போது இளந்தலைவர் பிரச்சாரம் பண்ணும்போது தான் வந்து எங்கள் வீட்டில் தான் தங்கியிருந்து அது சாப்பிட்டு போனார். உங்களை நீங்கள் பல கட்சிகள் நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க, ஆனால் இருந்தாலும் அரசியலில் ஒரு பாய்ச்சலோடு செயல்படுறீங்க. அந்த பாய்ச்சலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? எதற்காக தொடர்ந்து அரசியல் ஓடிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குல்ல? உங்களுக்கு இருக்கக்கூடிய உத்வேகமா, இல்லை கொள்கையின் பிடிப்பா, இல்லை உங்களோட விடாமுயற்சியா, என்ன எடுத்துக்கலாம்? இல்லை, அது நீங்கள் சொன்ன 3 பாயிண்ட்டுமே கரெக்டு. எனக்கு இருக்கிற உத்வேகம் ஒன்று, அதே மாதிரி கொள்கை பிடிப்பு ஒன்று, அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து அரவணைச்சு போகக்கூடிய பக்கம் ஒன்று, அது எனக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. அதனால் வந்து தொடர்ந்து நம்மளை நம்பி வரக்கூடியவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்றதுல தான் வந்து இந்த மாதிரியான உணர்வோடு நான் செஞ்சிட்ருக்கிறேன். அதனால் அது எனக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். இப்போ பிரச்சாரம் நீங்கள் தீவிரமாக பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட பிரச்சாரத்திற்கும் நீங்கள் பண்ணக்கூடிய பயணத்திற்கும் கூட்டணி கட்சிகள் இடத்துல எப்படிலாம் ஒத்துழைப்பு இருக்குது? கூட்டணி கட்சி, மதசார்பற்ற கூட்டணி கட்சி தான் தலைவர் அமைச்சிருக்காங்க. அதில் வந்து எல்லாருடைய ஒத்துழைப்பும் நல்லா தான் இருக்குது. எல்லாருடைய ஒத்துழைப்பு நல்லா இருக்குது. அவங்க அன்போடு அரவணைச்சிட்டு போகிறேன். அது வந்து எல்லாருடைய ஒத்துழைப்பும் நல்லா தான் இருக்குது. அது பெரிய ஒரு கேள்வியா? இப்போ தமிழ்நாட்டில் பொதுவான ஒரு பார்வை இருக்குல்ல, தருமபுரி வந்து பின்தங்கிய மாவட்டம், அங்கே பொருளாதார வளர்ச்சி பெருசாக இல்லைங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? எதற்காக இன்னும் பெரிய வளர்ச்சி அடைய முடியாமல் இருக்குது? இல்லை, இது வந்து நான் நிறைய மினிஸ்டராக இருக்கும்போது நிறைய வந்து எஜுகேஷனுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ வந்து இனிமேல் நம்ம பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்குது. இனிமேல் அது பொருளாதார முன்னிலை மாவட்டமாக தான் வைக்கணுமா வழியா, பொருளாதார முன்னிலை மாவட்டம் வைக்கணுமோ, இது வந்து எந்த விதமான வளர்ச்சி இல்லாத மாவட்டம்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆகவே அதை நான் முற்றிலும் மறுக்கிறேன். இனிமேல் வந்து அது வளர்ச்சி அடைந்த மாவட்டம் தான் அப்படின்ற நிலைக்கே நான் வந்திருக்கேன். இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்களை ரொம்ப அழகாக பகிர்ந்துட்டீங்க. உங்களோட நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.